அதிமுகவுக்கு கட்சி இருக்கா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை யோசிக்க வேண்டும். அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்கா? கொத்து கொத்தாக சாரி சாரியாக அதிமுகவில் இருந்து அணி அணியாக சென்று கொண்டிருக்கிறார்கள் தாவேகாவை நோக்கி. அதிமுக என்ற கட்சிக்கு இன்று எதிர்காலம் இல்லை, அதன் தலைமை மாற்றப்பட வேண்டும் என்கிறேன். தொடங்கி நடந்த 52 ஆண்டுகளில் 32 ஆண்டுகள் தமிழகத்தை ஆண்ட கட்சி. அதாவது அதிமுக அப்படின்றது ஒரு கட்சியே இல்லைங்க. எடப்பாடி அவர்கள் ஒரு தலைவரே கிடையாது. அவரை நம்பி பின்னாடி போனவங்க எல்லாம் இன்னைக்கு 5 கோடி ரூபாய் கடன் வாங்கி அதுக்கு வட்டி கட்டிட்டு இருக்காங்க. இவர் தலைமையில் சந்திச்ச அத்தனை தேர்தல்களும் தோல்வியில முடிஞ்சிருக்கு. அதிமுகவே தோல்வி பாதைக்கு கூட்டிட்டு போனது எடப்பாடி அவர்கள் தான். தலைவராக இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு இன்றைக்கு சவுக்கு சங்கர் அவர்கள் பேட்டி கொடுக்குறாரு. இந்த பேட்டியை பார்க்கும்போது நமக்கு அப்படியே ஒரு ஷாக்கு. என்னடா இது, தேர்தலுக்கு முன்னாடி வேற மாதிரி பேசுனாங்களே, இப்போ இந்த மாதிரி பேசுறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிர்ச்சிக்குள்ள ஆளாயிட்டோம். டக்குன்னு அந்த பழைய பிளாஷ்பேக்லாம் நமக்கு அப்படியே போகுது. இதே சவுக்கு சங்கர் அவர்கள் சில மாதங்களுக்கு முன்பாக கடந்த தேர்தல்கள் காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா சில வார்த்தைகளை உதிர்த்திருப்பார் இல்லையா? அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு அப்படியே அதிர்ச்சிக்குள்ளாக தான் நிற்க வேண்டியதா இருக்கு. 4 ஆண்டுகளில் மிக திறமையாக மிக திறம்பட செம்மையான முறையில் அவர் சட்டம் ஒழுங்கை கையாண்டாரா இல்லையா? அதிமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று எந்த விதமான விமர்சனமும் வைக்க முடியாத அளவுக்கு திரு பழனிசாமி ஆட்சி செய்தார் என்பதை நீங்களும் மறுக்க முடியாது, நானும் மறுக்க முடியாது. இது கூட பரவாயில்லைங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆளுமையே கிடையாது, அவர் ஒரு தலைவரே இல்லை இப்படின்னு பேசுறவங்களுக்கு சவுக்கு சங்கர் அவர்கள் அன்றைக்கே ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறார். அது என்னங்கிறதையும் கேளுங்க. எடப்பாடி பழனிசாமி ஒரு லீடரே இல்ல, அவருக்கு ஆட்சி நடத்தவே தெரியாது, அவர் அரசியல்வாதியே கிடையாது அப்படின்னு கூசாம எழுதுனீங்களா இல்லையா? இங்க அது அது உங்களோட கருத்தா எழுதியிருந்தா கூட உங்களை எல்லாம் மன்னிச்சு விட்டுருவாங்க. நான் திமுக கிட்ட காசு வாங்கிட்டு எழுதுனீங்களா இல்லையா? மனசாட்சி இருக்காயா உங்களுக்குலாம்? ஜேர்னலிஸ்ட்னு டேக் போட்டுக்கிட்டு வண்டியில பிரஸ்ன்னு எழுதிக்கிட்டு பெருமையா சுத்துறீங்களே, உங்களை விட ரோட்ல கீரை வைக்கிற ஆயா நேர்மையானவளா இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எடப்பாடி ஒரு ஆளே கிடையாது, ஆளுமே கிடையாது அப்படின்னு பேசுற நபரே சவுக்கு சங்கர் அவர்கள் தான் இருக்கிறாரு. சரி, இது அவரோட ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்ல சேஞ்ச். இதை பத்தி நம்ம முதல்ல அட்ரஸ் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா இது இங்க பேசப்படும் பொருளா இருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இல்லை. அவர் சொன்ன சில விஷயங்கள் நம்ம பேசி ஆகணும். இன்றைக்கு சவுக்கு சங்கர் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் தாவேக அரசுக்கு பின்னாடி தான் இருக்கிறாங்க, விஜய் அவர்களுக்கு பின்னாடி தான் நிற்கிறாங்க. இன்றைக்கு தேர்தல் வந்தா கூட 230 தொகுதியிலையும் தாவேகா தான் வெல்லும். அந்த அளவிற்கு மக்கள் ஆதரவு தாவேகாவுக்கு அதிகமா இருக்கு அப்படிங்கிறத சொல்றாரு. அது இருக்கட்டும், தேர்தல் வரும்போது நமக்கு தெரிய வரும். பட் அதெல்லாம் தாண்டி இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இப்போ பதிவு பண்றதுக்கான தேவை என்ன அப்படிங்கிறது வருது. இப்போ திமுக சேர்ந்து தாவேகா ஆட்சியை கவிழ்க்க பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இந்த ரிப்போர்ட், இந்த சர்வே ரிப்போர்ட், ஃபீல்டு ரிப்போர்ட்லாம் கண்டிப்பா டிஎம்கேக்கும் போயிருக்கும். அவர்களும் உடனடியா இது மாதிரி ஒரு தேர்தல் வர்றதை விரும்ப மாட்டாங்க, மறு தேர்தலை அவர்கள் விரும்ப மாட்டாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கு தமிழ்நாடு மக்கள் உண்மையிலேயே அந்த அளவிற்கு ஒரு ஹாப்பியா அப்படியே எந்த பிரச்சனையும் இல்லாம ஒரு பெரிய ஆட்சி மாற்றத்துக்கு நம்ம உட்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியா இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இந்த மின்வெட்டு அப்படிங்கிற பிரச்சனைங்கிறது ரொம்ப நம்ம நினைச்சதை விட ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்கு. இரவு நேரங்கள்ல அடிக்கடி மின்தடை ஏற்படுது. மக்கள் சாலைகளை மறிச்சு வீதியில படுத்துக்கிட்டு போராட்டம் பண்றாங்க. அம்பத்தூர்லாம் பாத்தீங்கன்னா நேற்று இரவெல்லாம் பயங்கரமான ப்ரொட்டஸ்ட். சாலையை மறிச்சு நீங்க இல்லை கரண்ட் வந்தாதான் நாங்கள் இந்த ரோட்டை விட்டே நகர்ந்து போவோம் அப்படிங்கிற அளவுக்கு அவர்கள் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா நம்ம அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் தான். கரெக்டாக பார்த்தீங்கன்னா கள்ளிக்குப்பம் ஆர்ச் அங்கே இருக்கு. பவர் கட்டு கிட்டத்தட்ட ஒரு 2.5 hours பவர் கட்டு வந்து போயிட்டு இருந்தது. அதனால நம்ம ஏரியா மக்கள்லாம் ரொம்ப கொந்தளிச்சிட்டாங்க. அப்போ இதெல்லாம் மக்கள் தாவேக அரசு மேலே ஒரு கோபத்தை ஏற்படுத்தாதா அப்படிங்கிற ஒரு கேள்விலாம் இருக்கு. ஸோ உடனடியாக ஒரே மாசத்துல ஒட்டுமொத்தமாக தாவேக அரசு மக்கள் வெறுத்துருவாங்கன்னு சொல்ல வரல. ஆனால் தாவேகா வெற்றி பெற்றதுக்கு பின்னாடி ஜெயிக்கிற குதிரை மேல பெட்டு கட்டுற மாதிரி எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, இனிமே டிவிக்கு தான், இனிமே டிவிக்கு அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லி அதிமுகல இருந்து முக்கிய எம்எல்ஏக்கள் அங்க போறாங்க. திமுகல இருந்து பாத்தீங்கன்னா கீழ்மட்ட அளவுல உள்ள முக்கிய நிர்வாகிகள்லாம் அங்க போய் சேர்றாங்க. திமுக 2 கட்சியில இருந்துமே அங்க போய் இணைகிறாங்க. அது மட்டும் இல்லாம நார்மலா ஒரு காமனா நியூட்ரலா இருந்திருப்பாங்க. அவங்க கூட பாத்தீங்கன்னா டிவிக்கு வெற்றி பெற்றதுக்கு பின்னாடி அந்த பக்கம் போய் நிக்கிறாங்க. இங்க இதுமே இவங்க தான் ஜெயிப்பாங்க, இவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதனால இவங்க கூடவே நிற்போம் அப்படிங்கிற மாதிரி. ஆனா உண்மையிலேயே அதான் நடக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பின்னாடி எல்லாம் போவானா 2024 நாடாளுமன்ற தேர்தல். அந்த தேர்தல்ல மிகப்பெரிய அளவுல கருத்து கணிப்புகள்லாம் சொன்ன விஷயம் அப்படிங்கிறது பிஜேபி தான் பெரும்பான்மையா வெற்றி பெறுவாங்க. மோடி அவர்கள் 3வது முறை மிக பிரம்மாண்டமான ஒரு பெரும்பான்மையோட வெற்றி பெறுவாரு. நாட்டு மக்கள் எல்லாம் அவர் பின்னாடி தான் இருக்கிறாங்க. மோடியை எதிர்க்கிறதுக்கு சரியான எதிரியே களத்துல இல்ல. இன்றைக்கு விஜய்க்கு ஒரு ஹைப் கொடுக்குறாங்க இல்லையா?
இன்றைக்கு விஜய்க்கு கொடுக்குற ஹைப் தான் அன்றைக்கு வந்து மோடி அவர்களுக்கு வந்து கொடுத்தாங்க. எல்லாருமே வந்து மோடி ஜெயிக்க போறாரு அப்படிங்கிற மைண்ட் செட்டை வந்து கிரியேட் பண்ணும்போது மொத்தம் 272 தொகுதிகள் வந்து பெரும்பான்மைக்கு வேணும். ஆனா பாஜக 240 தொகுதிகள் தான் வெற்றி பெறாங்க. அப்புறம் தான் நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு அவர்கள்லாம் கூட்டணிக்கு வந்து பிறகு வந்து 290க்கு மேல சீட்டுகள்லாம் அவர்கள்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கிறாங்க. ஸோ இப்போ வரைக்கும் கூட்டணியினுடைய தயவால தான் பாஜக ஆட்சி வந்து நடக்குது. நம்ம எதுக்கு சொல்ல வேண்டியது தேவை இருக்கு அப்படின்னா, எப்பவுமே ஒரு கட்சிக்கு வந்து அபரிவிதமான ஆதரவு இருக்குன்றத மக்களே ஃபீல் பண்ணாங்கன்னா இப்போ மாத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப இந்த கட்சி கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க, நாம வேற கட்சிக்கு ஓட்டு போட்டுடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துருவாங்க. அதே தான் வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கும் கடந்த தேர்தலில் ஒரு எஃபெக்டா வந்து இருந்துச்சு. நீங்க பாத்தீங்கன்னா கருத்து கணிப்புகள்ல இருந்து யாரை கேட்டாலுமே திமுக தான் ஜெயிக்கும்னு சொல்லியே அதான் திமுக ஜெயிச்சிருவாங்கல்ல, அப்புறம் என்ன வேற கட்சிக்கு போட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு நியூட்ரல் ஓட்டர்ஸ் வந்து மாத்தி போட்ட சம்பவங்கள்லாம் பார்க்க முடிஞ்சு. ஒரே வீட்டுல வந்து குழந்தைங்க சொன்னாங்க அப்படின்றதுக்காக திமுக ஓட்டு போட்டுட்டு இருந்தவங்க மாத்தி போடுறதுக்கு அதான் காரணமா இருந்துச்சு. நாம போடலாம் என்ன திமுக தோக்கவா போகுது அப்படின்னு நினைச்சுதான் பல பேர் வந்து மாத்தி போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாமே இருக்கு. ஸோ அதனால வந்து 108 இடங்களை வந்து தாவேக்காக மக்கள் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுனால அடுத்த தேர்தலில் 230 தொகுதிகளையும் வந்து தாவேக்கா கொடுத்துருவாங்க. எதிர்கட்சிகளுக்கான ஆப்ஷனே இருக்காது. திமுக ஒன்னா சேர்ந்து நின்னா கூட ஒண்ணுமே ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு பேசுறதுக்கான தேவை என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் வருது. இந்த இடத்துல சவுக்கு சங்கர் அவர்கள் தாவேக்காவில் வந்து இணைய போறாரா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் இப்போ அதிகமா பேசப்பட்டு வருது. ஏன்னா கிட்டத்தட்ட பெரிய அளவுல ரொம்ப வீரியமா பல விஷயங்களை வந்து தாவேக்கா அரசுக்கு எதிராக இன்னொரு முன்னெடுக்க ஆரம்பிக்கல. ஒரு மாசம் தான் ஆகுது. அதற்குள்ள வந்து பெரிய அளவுல விமர்சனம் பண்ணுங்கிற தேவையும் இல்லை. இருந்தாலும் அவரோட சமீபத்திய ஸ்டாண்ட்லாம் பார்க்கும்போது, இந்த பேட்டியெல்லாம் கவனிக்கும் போது டிவிக்கு ரிலேட்டடா செயல்பட போறாரா அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு. சவுக்கு சங்கர் அவர்களை தொடர்ச்சியா நம்ம பார்க்கும் பொழுது அதிமுக ஆட்சி காலத்துல திமுக தரப்புல இருந்தா அவர் வந்து பேசுவாரு. திமுக தலைவர்களோட சந்திப்பு, திமுக தலைவர்களோட ஸ்டாண்ட் எடுத்து பேசுவாரு. அதிமுக அரசுக்கு எதிராக வந்து பேசியிருப்பாரு. அப்படியே திமுக அரசு இருக்கும்போது அப்படியே அதிமுக தரப்புல இருந்து பேசுவாரு. எடப்பாடி தான் ஒரு ஆளுமை. எடப்பாடி அவர்கள் வந்து பாஜகவே வந்து அடிபணியாம தனக்கு கீழே வந்து வச்சுப்பாரு. பிஜேபிக்கே வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் 100 சீட்டு கேட்டாங்கன்னா 50 சீட்டு கேட்டாங்கன்னா இத்தனை சீட்டு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி பிஜேபியே வந்து கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு ஒரு பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு லீடர் வந்து எடப்பாடி அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து எடப்பாடியை பேக்கப் பண்ணி பேசியிருக்கிறாரு. 2024 நாடாளுமன்ற தேர்தலெல்லாம் அதிமுக தான் வெற்றி பெறும், நான் உங்களுக்கு எழுதி கொடுக்குறேன் பாருங்க அப்படிங்கிற அளவுக்குலாம் பேசியிருந்தாரு. அதே மாதிரி 2026 சட்டமன்ற தேர்தலையுமே அதிமுக கூட்டணிக்கு தான் அவருடைய முழு ஆதரவு, அவர்கள் தான் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அனலிஸ்ட் மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாரு. ஆனா முடிவுகள் மாறி வந்த உடனே இன்றைக்கு வந்து அப்படியே வந்து எடப்பாடி ஒரு ஆளே இல்லைன்னு பேசும்பொழுது பார்க்குற நமக்கு ஒரு பெரிய முரணா இருக்கு. என்ன அப்படியே வந்து டோட்டலா கருத்து மாறுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால தான் வந்து தாவேக்காவை இணைவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற விஷயத்துக்கெல்லாம் ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு யோசிக்க தோணுது. ஸோ அதையெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் அவர் வந்து பதிவு பண்ணாரு. தேர்தல் முடிவுக்கு பின்னாடி திமுக அதிமுக சேர்ந்து ஒரு பிளான் ஒன்று போடுறாங்க. எப்படியாச்சும் வந்து தாவேக்காவை ஆட்சிக்கு வரவிடாம தடுத்து நாம அந்த இடத்துக்கு வந்து வந்துடணும். அப்ப திமுக வந்து தோற்கடிக்கப்பட்டிருக்காங்க, ஆளும் தரப்புல இருந்து தோற்கடிக்கப்பட்டிருக்காங்க. அப்ப நிச்சயமா அவங்கள வந்து திருப்பி முதலமைச்சரா கொண்டு வர முடியாது. ஸோ திமுகவை ஆளுங்கட்சியை கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவு. ஏன்னா அவர்கள்ட்ட வந்து அதிகமான எம்எல்ஏக்கள் இருந்தாலும் அவர்களை வந்து அரியணையில் அமர்த்த முடியாது. ஏன்னா மக்களுடைய முடிவு அந்த மாதிரி இருக்கு. அப்போ எடப்பாடி அவர்களை வந்து நம்ம முதலமைச்சர் ஆக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் ஒரு பிளான் போட்டதை சொல்றாரு. இது ஏற்கனவே ஊடகங்கள்லாம் வெளியான செய்தி தான். அப்போ அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா திமுக எம்எல்ஏக்களினுடைய தயவால் எடப்பாடி பழனிசாமி அவரை முதலமைச்சர் ஆக்குறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் ஒன்று போயிட்டு இருக்க. கடைசியில் வந்து அதற்கும் வந்து கட்சிக்குள்ளே எதிர்ப்பெல்லாம் வந்து வரும்பொழுதுதான் திருமாவளவன் அவர்களை வந்து முதலமைச்சராக ஆக்கலாம் அப்படின்ட்டு 2 திராவிட கட்சிகளும் வந்து ஒரு பிளான் பண்ணி ஓகே பண்றாங்க. ஆனா எடப்பாடி அவர்கள் அதுக்கு ஒத்துக்கல. அதாவது அதிமுகவில் உள்ள பிற எம்எல்ஏக்கள்லாம் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. திமுக தரப்பும் வந்து அதுக்கு முழுமையா ஒத்துழைப்பு கொடுத்துட்டாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் முதலமைச்சர் ஆகலைன்னா யாரையும் முதலமைச்சர் ஆகக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த திருமாவர்கள் முதலமைச்சர் ஆகிறத எடப்பாடி அவர்கள் விரும்பவில்லை அப்படிங்கிறத சவுக்கு சங்கர் அவர்களே பதிவு பண்றாங்க. யாரை கேட்டுட்டு திருமாவளவனை முதல்வராக்குற யோசனையில நீங்க இறங்குறீங்க? இந்த கட்சியை வீணா போனாலும் பரவாயில்ல, நான் திருமாவளவன் முதல்வராவதற்கு சம்மதிக்க மாட்டேன் என்று சொல்லும் போதுதான் கடுமையான வாக்குவாதம் அந்த எடப்பாடி பழனிசாமியின் வீட்டிலே ஏற்படுகிறது. ஸோ இதன் மூலமா நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, பல சம்பவங்கள் மேல நடந்திருக்கு. அதாவது இவரை முதலமைச்சராக்கலாமா, திமுக சேர்ந்து பல ஸ்கெட்சை வந்து போட்டிருக்காங்க. அது அவர்களுக்கு ஒத்து வரல. ஸோ அது வரைக்கும் நல்லதுதான். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட 108 தொகுதிகள் தாவேக்கா வந்து பெற்றிருக்கும் போது ஒரு தனிப்பெரும் கட்சியாக, அவர்கள் பெரும்பான்மை இல்லை இருந்தாலும் ஒரு தனிப்பெரும் கட்சியாக தாவேக்கா வரும்பொழுது அவர்கள் வந்து பிற கட்சிகளினுடைய ஆதரவை பெற்று ஆட்சி அமைக்கிறது அப்படிங்கிறது தான் சரியாக இருக்கும். அது இன்னைக்கு சரியாக தான் நடந்திருக்கு. இப்போ தாவேக்கா வந்து அதிமுகவினுடைய ஆதரவுல ஆட்சி அமைச்சிருந்தாங்கன்னா கூட ஒரு பிரதான முன்னாள் எதிர்கட்சி கூட தான் தாவேக்கா கூட்டணி வச்சிருக்கிறாங்க. அப்போ இது வந்து கிட்டத்தட்ட
அதிமுக 2.0 அப்படிங்கிற மாதிரி கூட பார்க்கப்படும். இன்றைக்கு அந்த விமர்சனமும் தாவேக்கா மேல கிடையாது. முழுக்க முழுக்க இந்த சிறிய கட்சிகளினுடைய ஆதரவு வச்சுதான் தாவேக்கா வந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க. என்ன காங்கிரஸ் கட்சி மட்டும் ஒரு நேஷனல் லெவல்ல பார்க்கும்போது ஏற்கனவே இருந்த ஒரு பாரம்பரிய கட்சி அப்படி இருக்கும்போது புதுசா இவர்கள் ஒரு அரசியலை வந்து முன்னெடுக்கிறதுல சில சிக்கல்கள் இருக்கும். ஏன்னா காங்கிரஸ் கட்சியின் மீது உள்ள குற்றச்சாட்டுகள் அப்படியே டிவிக்கும் இனிமே கேரி பண்ணி ஆகணும். மற்றபடி மாநில அளவில் பார்க்கும்பொழுது பெரிய அளவில் தாவேக்காவுக்கு வந்து நீங்க அதிமுக கூட கூட்டணி வச்சுட்டீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேர்லாம் இதுக்கப்புறம் இருக்காது. ஸோ ரொம்ப ஃப்ரீயா வந்து அவர்கள் ஆட்சி பண்ண முடியும். அதனால வந்து இதுக்கப்புறம் தாவேக்கா அரசு தான் இவர்கள் மீது வரக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு வந்து நேரடியா வந்து பதில் சொல்லணும். இப்போ இன்றைக்கு வந்து மின்வெட்டு பிரச்சனை அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத ஒன்று தான். இந்த மாதிரி ஆட்சிக்கு வந்த உடனே இருக்கிற நிலைமை இருக்கிற மாதிரி அப்படியே இருந்தாலும் கூட மக்கள் வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆனால் அதை விட மோசமாகும் போது தான் இங்கே பல கேள்விகள் வருது. ஏன்னா சம்மரில் வந்து ஓவர்லோடு மூலமா அது மாதிரி பவர் கட் ஆகுது அப்படிங்கிறது கடந்த 5 ஆண்டுகளாகவும் இதே மாதிரி சம்மர் இருக்கு தான் செஞ்சுச்சு. அப்போ வந்து பவர் கட் ஆச்சா, இப்போ மட்டும் ஏன் ஆகுது? ஏன்னா இவர்கள் பெரிய அளவு குறை சொன்ன திமுக ஆட்சியில் கூட இந்த அளவிற்கு வந்து திடீர் மின்வெட்டுகள்லாம் கடந்த ஆட்சியில் இல்லை. அதற்கு முந்தைய திமுக ஆட்சியில் பயங்கரமா இருந்துச்சு. ஆனால் கடந்த திமுக ஆட்சியில் அந்த அளவுக்கு பவர் கட் இல்லை. அப்படிங்கும்போது இங்கே வந்து இப்படி இரவுல ஒரு முன்னறிவிப்பின்றி திடீர்னு பவர் கட் ஆகிறத ஒட்டுமொத்தமா நம்ம திமுகத்தில் எழுதி வச்சிடலாம், அவர்களினுடைய ஆதரவு அதிகாரிகள் தான் இப்படிலாம் பண்றாங்கன்னு சொல்லி அவர்களை பக்கம் திருப்பி விட்டுட்டு நாம தப்பிச்சிடலாம் அப்படின்னு டிவிக்கு நினைச்சாலும் அது ஒரு தவறான விஷயம் தான். ஸோ இந்த மாதிரி இஷ்யூ பேஸ்டா வந்து கொஸ்டின் பண்றது தான் டிவிக்கு வந்து நம்ம கேள்வி கேட்கறதுக்கு சரியான விஷயமா இருக்கும். அதுவுமே இன்னும் காலம் போக போக அதிகமா கேட்கலாம். அவர்கள் வந்து எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நாங்கள் சரி பண்ணிடுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க இல்லையா? ஸோ அதை நம்ம பொறுத்திருந்தா இந்த இடத்துல பார்க்கணும் எப்படி தாவேக்கா செயல்படுறாங்க அப்படின்னு. நன்றி.